ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட பார்ட் 6 வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல்ல இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் த கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 5 வீடியோவை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ்னு சொல்லி தனியா ஒரு காலம் ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பஸ் செவரஸ் பாட்டர் வந்து அவனுக்கான ரூமுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்கான். ஆனால் ஆல்பஸுக்கு அவனோட ரூமுக்கு வெளியில் என்ன நடக்குதுன்ற விஷயம் சுத்தமாகவே தெரியல. ஆல்பஸோட ரூமுக்கு வெளியில் வந்து அவனோட அண்ணனான ஜேம்ஸ் பாட்டர் வந்து கத்திக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா ஓடிக்கிருக்கான். ஸோ ஒன்று ஜின்னி வீஸ்லி வந்து என்னாச்சு, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்க ஜேம்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப ஜேம்ஸ் வந்து அம்மா என்னோட முடியை வந்து பாருங்க, அது பிங்க் கலராக இருக்கு, எப்படி நான் கத்தாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறப்ப ஜின்னி வீஸ்லி வந்து விட்டு தள்ள ஜேம்ஸ், அது சரியாயிடும், அதுக்காக நீ ரூமுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பியா, இந்த இடமே அலங்கோலமா இருக்கு பாரு அப்படின்னு சொல்றப்ப ஜேம்ஸ் வந்து அம்மா என்னோட தலையை பாருங்க, இப்படி ரோஸ் கலர் முடியோட இருந்தா யாராச்சும் ஏத்துக்குவாங்களா, ஹாக்வர்ட்ஸ்ல என்னோட மானமே போயிடும், அப்பா எனக்காக கொடுத்த அந்த இன்விசிபிலிட்டி க்ளோக் எங்கம்மா, எனக்கு அது உடனடியா வேணும் அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஜின்னி வந்து ஏய் ஜேம்ஸ், எதுக்காகவா உங்க அப்பா அவருக்கு ரொம்ப பிடிச்ச இன்விசிபிலிட்டி க்ளோக்கை உனக்கு கிஃப்டா கொடுத்தாரு அப்படின்னு சொல்றப்ப லில்லி வந்து அம்மா என்னோட போர்ஷன் புக்கை நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஏய் லில்லி, நாளைக்கு நீ ஹாக்வர்ட்ஸ்க்கு போகணும், மறந்துட்டியா, இப்போ நீ போர்ஷன் புக்கை எடுத்தனா நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போறப்ப அதை நீ எங்கேயாவது மறந்து வச்சிடுவ, ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ இங்கிருந்து போ, உனக்கான பேக்கிங்கை நானே பத்திரமா பண்ணி வச்சுடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ரான் வீஸ்லி வந்து நம்ம லில்லிக்கு வந்து ஒரு கிஃப்ட் அனுப்பியிருப்பாரு. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏஞ்சல் விங்ஸை வந்து கிஃப்ட் பண்ணியிருப்பாரு. சொன்ன லில்லி வந்து அதை மாட்டிக்கிட்டு நான் ஒரு தேவதை ஆகிட்டேன், எனக்கு ரெக்கைகள் வந்துடுச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கி இருக்காங்க. இது ஒரிஜினலாகவே மேலே கிணை பறக்கிற மாதிரியே இருக்கு, ரான் அங்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சதை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது நம்ம ஆல்பஸை காட்டுறாங்க. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆல்பஸும் ஹாரி பாட்டரும் அவங்களோட ரூம்ல வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பேசாம ஒருத்தரோட ஒருத்தர் முகத்தை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஜின்னி வந்து ஆல்பஸ் ரூமுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்பொழுது உள்ள வந்து ஹாரி பாட்டரும் ஆல்பஸும் இருக்கிறத பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. சொன்ன ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸை பார்த்து ரான் எல்லாருக்கும் வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட் வந்து கொடுத்துருக்கான், அதே மாதிரி உனக்கும் அவன் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து என்னது எனக்கு கிஃப்டா, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இதோ இந்த லவ் போஷன் தான் உனக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து என்னது லவ் போஷனா, இதை வச்சு நான் என்ன பண்றது, சரி இருந்தாலும் பரவாயில்லை, ரான் அங்கிள் கொடுத்துருக்காரு, நான் அதை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ரான் எதுக்கு இப்படி வித்தியாசமான கிஃப்டா கொடுக்குறான்னு தெரியல, ஏன்னா லில்லிக்கு வந்து ஏஞ்சல் விங்ஸோ அப்புறம் சில கேண்டீஸும் கொடுத்துருக்கான், அதுல ஏஞ்சல் விங்ஸ் கூட ஓகே, ஆனா அந்த கேண்டீஸ் வந்து பல விஷயங்களை ஏற்படுத்துது, திடீர்னு அது வெடிக்குது, தாடி வளருது, நாக்கு வெளியே நீளமா வளர்ற மாதிரி இருக்கு, அதுக்கு எல்லாமே காரணம் அந்த கேண்டீஸ் தான். அது மட்டும் இல்லாம ஜேம்ஸுக்கு வந்து ஒரு சீப்பு கிஃப்ட் பண்ணியிருக்கான், அந்த சீப்புல சீவனால அவனோட முடி வந்து ரோஸ் கலர் ஆயிடுச்சு, அதனால அவன் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கான், ரான் எப்பவுமே மாற மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் சொல்றாரு. சொன்ன ஹாரி பாட்டர் வந்து அந்த லவ் போர்ஷனை வந்து நம்ம ஆல்பஸ் செவரஸ் பாட்டரோட பெட்ல வந்து வச்சுட்டு நானும் உனக்காக ஒன்னு தர வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறைச்சு வச்சிருந்த ஒரு பிளாங்கெட் எடுத்து கொடுக்குறாரு. சோ அந்த பிளாங்கெட் பாத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு. அதே சமயம் உள்ள நம்ம ஹாரி பாட்டரும் ஆல்பஸும் என்ன பேசுறாங்கன்றத வெளியில இருந்து நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து மறைஞ்சு கேட்டுக்கிருக்காங்க. அதே சமயம் ஆல்பஸ் வந்து இது என்ன பழைய பிளாங்கெட்டா, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து உன்னோட அண்ணன் ஜேம்ஸுக்கு வந்து நான் இன்விசிபிலிட்டி க்ளோக் கொடுத்தேன், லில்லிக்கு வந்து ரான் மூலியமா ஏஞ்சல் விங்ஸ் கிடைச்சது, உனக்கு ஏதாச்சும் தரணும்னு நான் விருப்பப்பட்டேன், அதனால தான், அது மட்டும் இல்லாம உனக்கு 14 வயசு ஆயிடுச்சு, சோ உனக்கு என்ன கொடுக்கறது நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பிளாங்கெட் எனக்கு ஞாபகம் வந்தது, இது என்னோட லக்கி சாம்னு கூட சொல்லலாம், இந்த பிளாங்கெட்ல என்னைய சுருட்டி தான் பெட்டோனியா ஆண்டி கிட்ட கொடுத்தாங்க, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பல பொருட்களை மறைச்சு வச்சிருக்க விஷயம் தெரிஞ்சது, அதுல இந்த பிளாங்கெட்டும் அடக்கம், என்னோட கசினான டெட்லி தான் இதை எனக்கு அனுப்பியிருந்தான், இதை உன்கிட்ட தந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இதை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி பாட்டர் வந்து சொல்லிக்கிருக்கான். சொன்ன ஆல்பஸ் வந்து என்னது லக்கி சாமா, எனக்கும் சில லக்கு தேவைப்படுது, ஏன்னா எனக்கு லக்கு சுத்தமாவே இல்லையே, அதனால தான் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து அந்த பிளாங்கெட்டை வந்து தொட்டு பார்க்கறான். அண்ட் டாட் இதை நான் உண்மையிலேயே வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இதை நீ கண்டிப்பா வச்சுக்கணும், ஏன்னா பெட்ரோனியா ஆண்டி வந்து இவ்வளவு வருஷமா இந்த பிளாங்கெட்டை வந்து ரொம்ப பாதுகாப்பா யாருக்குமே தெரியாம வச்சிருந்தாங்க, என்னோட சில லக் ஃபேக்டரும் இந்த பிளாங்கெட்டை சுத்தி தான் அமைஞ்சிருக்கு, எனக்கு எங்க அம்மா கொடுத்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் கிஃப்டா இந்த பிளாங்கெட்டை தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகேப்பா இதை நான் வச்சுக்கிறேன், எனக்கு பேக்கிங் பண்ற வேலை நிறைய இருக்கு, ஹாக்வர்ட்ஸ்க்கு தேவையான பொருட்களை நான் பேக்கிங் பண்ணணும்,
உங்களுக்கும் மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட ஒர்க் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இங்கேருந்து போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து இதை வந்து உன்னோட கூடையே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து பயங்கரமாக கோவப்படுறான். எனக்கு மட்டும் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை தர்றீங்க? ஜேம்ஸுக்கு இன்விசிபிலிட்டி க்ளோக் கொடுத்துருக்கீங்க, அது ஒரு ஓகேவான விஷயம் தான். லில்லிக்கு வந்து ஏஞ்சல் விங்ஸ் கிடைச்சிருக்கு, அவ வயசுக்கு அது கொஞ்சம் ஓகேயான விஷயம் தான். ஆனால் எனக்கு மட்டும் இந்த பழைய பிளாங்கெட்டை வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து இது ஒன்றும் பழைய பிளாங்கெட் கிடையாது, இது நம்ம சென்டிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம், மிச்ச கிஃப்ட்டை விட இது உயர்ந்ததாக தான் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து நீங்கள் என்னதான் சொன்னாலும் இது ஜஸ்ட் ஒரு பழைய பிளாங்கெட் தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து ரொம்ப உடஞ்சு போயிடுறாரு. சொன்னே ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ்ட்ட பேசணும்னு சொல்லி, ஆல்பஸ் நான் உனக்கு பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணவா? அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிரைவேட் டிரைவ்ல இருக்கும்பொழுது ஹாக்வர்ட்ஸுக்கு போகிறதுக்காக நான் தான் எல்லா பொருட்களையும் பேக்கிங் பண்ணுவேன், நான் ரொம்ப நீட்டாகவும் பண்ணுவேன், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்கும், நான் உனக்கு பண்ணுவா அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து உங்களுக்கு ஹாக்வர்ட்ஸ் வந்து பெரிய அதிர்ஷ்டமான பிளேஸாக இருக்கலாம், அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாதை பையனுக்கு பெரியம்மா பெரியப்பா ஏற்படுத்த கொடுமைகளில் வாழ்ந்தவனுக்கு ஹாக்வர்ட்ஸுக்கு போகிறது ரொம்ப நல்ல விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து மனசுடைஞ்சு ஃபீல் பண்ணுறாரு. அதே சமயம் ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸை பார்த்து, ஆல்பஸ் இப்படி தயவு செஞ்சு பேசாதா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து, அப்பா நீங்கள் உங்கள் கசின் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ஹாக்வர்ட்ஸை பற்றி பல விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதையே சொல்லி எங்களை நீங்கள் சித்திரவதை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து, நான் ஒன்றும் உன்னை சித்திரவதை பண்ணலை, உன்னை ஜஸ்ட் ஃப்ரீயாக இருக்க தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து ஒரு அனாதை பையன் ஹாக்வர்ட்ஸுக்கு போய் அவனோட ஃபுல் பொட்டென்ஷியலை போட்டு ஒரு கிரேட் விசார்டாக மாறின உங்களுக்கு நான் கண்டிப்பாக தலை வணங்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து எனக்கு யார் தலை வணங்கினாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து உங்கள் மேலே எனக்கு எப்போவுமே மரியாதை இருக்குது டேட், அதனால் உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து எனக்கு நீ கிஃப்ட் தரப்போறியா, என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாரு. சொன்னேன் ஆல்பஸ் வந்து இதோ நீங்கள் கொடுத்த இந்த பழைய கேவலமான பிளாங்கெட் தான் அப்படின்னு சொல்கிறப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னது பழைய பிளாங்கெட்டா அப்படின்னு சொல்கிறப்ப ஆல்பஸ் வந்து இதை வச்சிருக்கிறதுனால எனக்கு எந்த விதமான யூஸும் இல்லை, இது எடுத்துட்டு இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து பொறுமையை இழந்துடுறாரு. நான் எப்பவும் நீ சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் ஆசைப்படுவேன், உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு நான் எப்பவுமே விரும்ப மாட்டேன், அட்லீஸ்ட் உனக்கு அப்பாவாச்சும் இருக்காருன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இந்த பிளாங்கெட் தான் உங்களோட அன்லக்கின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நீ என்ன நான் இறந்து போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்ல நான் அப்படி நினைக்க மாட்டேன், ஆனா நான் ஒண்ணு நினைப்பேன், அது என்னன்னா நீங்க எனக்கு அப்பாவா இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைப்பேன் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து கோபமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நானும் பல தடவை திங்க் பண்ணிருக்கேன், உன்ன மாதிரி ஒரு மோசமான பையன் எனக்கு பிறக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸும் ஹாரி பாட்டரும் ஒரு நிமிஷம் அமைதியாயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் சமயத்திலே ஹாரி பாட்டர் வந்து நம்ம அவசரத்தில் வாய் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியலைஸ் பண்ணிடுறான். சொன்னேன் ஹாரி பாட்டர் வந்து நான் ஒன்றும் அப்படி மீன் பண்ணல ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து இல்ல நீங்க அப்படிதான் மீன் பண்ணீங்க டேட், உங்களை நான் தப்பு சொல்ல மாட்டேன், மனசுல இருக்கிறது தானே வாயில வரும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ப்ளீஸ் ஆல்பஸ் நான் அப்படி சொல்லல அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஹாரி பாட்டர் கொடுத்த அந்த பிளாங்கெட்டை வந்து பெட்ல வந்து விசிறி அடிக்கிறான். ஸோ பாத்துக்கிட்டீங்கன்னா பெட்ல இருந்த அந்த லவ் போர்ஷன் மேல அந்த பிளாங்கெட் பட்டு அந்த பிளாங்கெட் ஃபுல்லாகவும் வந்து லவ் போர்ஷன் ஆயிடுது. ஸோ அந்த போர்ஷன் பட்டனால அந்த பிளாங்கெட்ல இருந்து ஒரு ஒயிட் கலர் ஸ்மோக் வெளியில வருது. சொன்ன ஆல்பஸ் வந்து எனக்கு லவ்வும் இல்லை எனக்கு லக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியில போறான். சொன்னேன் ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸ் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நம்ம ஹாரி பாட்டரோட பேச்சை கண்டுக்காம அங்கிருந்து போறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.